வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். இப்போ பார்த்தீங்கன்னா இளந்த பழம் தோட்டத்தில் நிற்கிறோம். இது வந்து நாங்கள் ஒரு 40-50 மரம் வச்சுருக்கோம். இயற்கை நர்சரியினுடைய ஃபார்ம். இதுவுமே பார்த்தீங்கன்னா இளந்த பழம் என்ன சைஸில் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். இது வந்து இந்த இளந்த பழம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எதுக்குன்னா டயபெட்டிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி டிபிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இம்யூன் பூஸ்டராக இருக்கும். இந்த இளந்த பழம் மரம் வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு மரமாவது என்ன செய்யணும், கண்டிப்பாக இருக்கணும். இந்த இளந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இவங்களுக்குமே நான் காலையிலேருந்து ஒரு 4 பழம் சாப்பிட்டேன். நான் 5ஆவது பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த இளந்த பழம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாகவும் நல்ல ஜூஸியாகவும் இருக்கும். எடுக்கணும், நல்லா தொடச்சிட்டு என்ன செஞ்சிடலாம், சாப்பிட்றலாம். நல்ல ஆப்பிள் சைஸில் நல்ல பெருசாக இருக்கும். இந்த இளந்த பழம் வந்து எல்லாரும் நர்சரியிலேருந்து வாங்கிக்காங்க. இயற்கை நர்சரிக்கு வாங்க. இயற்கை நர்சரிக்கு வந்து உங்களுக்கு தேவையான செடி இருக்குது. இல்லை பெரிய பெரிய மரமும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இயற்கை நர்சரியில் வச்சுருக்கோம். நீங்கள் வந்து இயற்கை நர்சரிக்கு வந்து அட்லீஸ்ட் வீட்டுக்கு ஒரு இளந்த பழம் மரம் நின்றுச்சுன்னா காலையில் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அப்படியே தோட்டத்தில் நடந்து வரும்போது இல்லை வீட்டில் நடந்து வரும்போது சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இளந்த பழத்தை வாங்குறதுக்கு இயற்கை நர்சரிக்கு வாங்க. வந்து இதில் உள்ள பெனிஃபிட்ஸ் என்ன செய்யுங்க, பயன்பெறுங்க. தேங்க்யூ ஸோ மச்.